திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே எரியோட்டில் ஒயின் ஷாப்பில் ஏற்பட்ட தகராறால் வந்த முன்விரோதம் காரணமாக 3 பேர் அரிவாளால் பட்டப்பகலில் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுமித் ஏசுராஜா வழங்க கேட்கலாம். ஏசுராஜா, என்ன நடந்தது? அந்த 3 பேரையும் யார் வெட்டினார்கள்? இது தொடர்பான விசாரணை எந்த கட்டத்தை எட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் எரியோட்டில் அரசு மதுபான கடை இருக்கு. இங்கே கடந்த 13ஆம் தேதி இரவு மது அருந்திய போது எலப்பார்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியா மறுநாள் எரியோட்டில் 2 தரப்பினரும் மோதிக்கிறாங்க. அந்த மோதல்ல எலப்பார்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருக்கு அருவாள் வெட்டு விழுந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டாரு. இது தொடர்பாக எரியோடு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த மதன்குமார், கருப்பசாமி, அருண்குமார் உள்ளிட்ட 8 பேரை கைது செஞ்சாங்க. தற்போது அந்த 8 பேருமே நிபந்தனை ஜாமீன்ல வெளியே தினமும் எரியோடு போலீஸ் நிலையத்துல கையெழுத்து போட்டு போறாங்க. இந்த நிலையில இன்று காலை அவர்கள் 8 பேருமே எரியோடு போலீஸ் நிலையத்துல கையெழுத்து போட்டுட்டு எரியோட்டில் உள்ள அதிமுக அலுவலகம் அருகே சென்றுட்டு இருந்தாங்க. அப்போது அங்கு முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த ஒரு 20க்கும் மேற்பட்ட கும்பல் அருவாளுடன் அவங்களை துரத்துது. மற்றவர்கள் தப்பிச்சு ஓடின நிலையில மதன்குமார், கருப்பசாமி, அருண்குமார் ஆகிய 3 பேரையும் அந்த கும்பல் சரமாரியா வெட்டிட்டு தப்பி ஓடிடுறாங்க. இதுல காயமடைந்த 3 பேரையுமே அருகில் இருந்தவர்கள் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சாங்க. இது குறித்து தகவல் அறிந்த அந்த மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 60க்கும் மேற்பட்டவர் எரியோடு பஸ் ஸ்டாப் அருகே திடீர்னு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போது குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்புறாங்க. இது குறித்து தகவல் அறிந்த வேடச்சந்தூர் டிஎஸ்பி பவித்ரா மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று மறியலில் ஈடுபட்டவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதாவது முன்பகை காரணமாக ஒரு கும்பல் 3 வாலிபர்களை நடுரோட்ல பட்டப்பகல்ல அருவாளால் வெட்டிட்டு போன சம்பவம் இந்த பகுதியிலே பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஏசுராஜா.